முறை நான் சொல்லியிருக்கிறேன், இடி இல்லை மோடிக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம், தொடர்ந்து என்னோட குரல் கொடுத்து தான் இருக்கோம். என்ன பண்ணாங்க, மிரட்ட பார்த்தாங்க, மிரட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி. கருணாநிதியினுடைய காலத்தில் ஈழச்சிக்கல் பெரிய அளவுக்கு தலை தூக்கியது. அவர் கீழே ஆட்சியில் இருந்தார், மேலே மந்திரி சபையிலே அவருடைய ஆட்கள் எல்லாம் மந்திரிகளாக இருந்தார்கள். அப்பொழுது சிங்கள அரசுக்கு உதவ வேண்டும் என்று நம்முடைய மைய அரசு நினைக்கிறது. அப்படி நினைக்கின்ற போது இந்த போருக்கு எதிராக, இந்த போரிலே இந்தியா சிங்கள அரசுக்கு உதவுமானால் நான் ஆட்சியை விட்டு போய்விடுவேன் என்று கருணாநிதி சொல்வார் என்று நான் நினைத்தேன். அவர் கீழே இருக்கிற ஆட்சியும் விடவில்லை, மேலே இருக்கிற ஆட்சியும் விடவில்லை. 2 மனைவிமார்களையும் கால் மாட்டிலும் தலைமாட்டிலும் வைத்து கொண்டு 3 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்துவிட்டு முடித்து கொண்டு விட்டார். ஈழம் அழிந்தது. நான் அப்பொழுது ஒரு கட்டுரை எழுதினேன். நானா இந்த பிழையை செய்தேன், மைய அரசாங்கம் அல்லவா செய்தது, மைய அரசாங்கம் இதை செய்ததற்கு நானா பொறுப்பு என்று அவர் கேட்டார். அப்பொழுது நான் ஒரு கட்டுரை தினமணியில் எழுதினேன். ரொம்ப வலிமையான கட்டுரை. கருணாநிதி ரொம்ப நொந்து போய்விட்டார் அந்த கட்டுரையை படித்துவிட்டு. நான் எழுதினேன், உண்மைதான், சிங்களவர்கள் தான் அதை செய்தார்கள், மைய அரசு தான் அதற்கு உதவி செய்தது, மைய அரசினுடைய முடிவு தான். ஆகவே ஆனால் நீங்கள் எப்படி பொறுப்பு என்றால், நான் உள்ளே இருக்க மாட்டேன், வெளியே வந்து விடுவேன், இந்த அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க மாட்டேன், தமிழர்களுக்காகத்தான் நான் கட்சி நடத்துகிறேன் என்று சொல்லி நீங்கள் வெளியே வந்திருந்தால், கூட்டணியில் நீங்கள் இருந்த காரணத்தினாலே அந்த அரசால் இந்த போரை தொடுக்க முடியாது, காங்கிரஸால் சிங்களவர்களுக்கு உதவ முடியாது. அந்த போர் நின்றிருந்தால் விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் அளவுக்கு வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் அப்படி சொல்லாத காரணத்தினாலே மத்திய அரசாங்கத்தோடு ஒத்துப்போவதுதான், நமக்கு பதவிதான் முக்கியமே தவிர, நாம் அதில் சரி வெளியே போவதென்றால் போகின்ற நம்மை விரட்டி விட்டு வேறு ஏதாவது ஏற்பாடு செய்து கொண்டு விட்டால் நாம் மேலேயும் கீழேயும் பதவியை இழந்து விடுவோமே என்று இவர் அஞ்சினார் என்பதை நான் சொன்னேன். ஒரு ஊது உலையிலே நான் எப்படி பொறுப்பு என்ற கேள்வி அவர் வைத்தது, நீங்கள் எப்படி பொறுப்பு என்று நான் எழுதினேன். ஒரு ஊது உலை, கொல்லனுடைய ஊது உலையிலே ஒரு கடப்பாறையை அடித்து கொண்டிருப்பார்கள். அவன் சம்மட்டியை வைத்து ஊது உலை செக்கச்சவேர் என்று சிவந்திருக்கும், அதில் அடிப்பான். அப்படி ஒருவன் ஓங்கி அடிக்கின்ற போது அந்த கடப்பாறை மண்ணுக்குள் புதைந்துவிடும். அப்படி புதையாமல் இருப்பதற்காக ஒரு இரும்பு சலாகை, ஒரு இரும்பு தண்டு ஒன்று வைத்து அதன் மீது கடப்பாறையை வைத்து அடிப்பான். அந்த கடப்பாறையை அந்த இரும்பு தண்டின் மீது வைத்து அடிக்கின்ற போது கடப்பாறை நெய்யும். நான் சொன்னேன், ஈழத்தை கடப்பாறையால் அடித்தவன் மைய அரசு. அந்த கடப்பாறை நைபடுவதற்கு கீழே இருந்து தாங்கி கொடுத்த இரும்பு தண்டு நீங்கள். எவ்வளவோ நடந்தது அரசியலிலே, என்னென்னவோ செய்தார்கள், கடைசியிலே கீழ்நிலைக்கு வந்துவிட்டது. வர வர நாடு ரொம்ப கீழிறங்கி போய்விட்டது. போக போக படிப்பு பெருகுகின்ற போது நாட்டினுடைய தரம் பெருக வேண்டும். படிப்பு உயர் மட்டத்திற்கு போகின்ற போது நாடு இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையும் அரசியலில் பேசப்படுகின்ற பேச்சுக்களும் வைக்கப்படுகின்ற வாதங்களையும் எண்ணி பார்க்கின்ற போது நமக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது. நீங்கள் எண்ணி பாருங்கள், மத்திய அரசாங்கம் PM ஸ்ரீ என்ற ஒரு திட்டம் வைத்திருக்கிறது. அந்த PM ஸ்ரீ திட்டத்தில் ஒரு 400-500 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பார்கள் போல் இருக்கிறது. அதிலே இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் அந்த திட்டத்திலே நாங்கள் பணம் தருவோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக இவர்கள் நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம், ஆனால் அந்த பணமும் வேண்டும் என்று இடையறாமல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கேந்திரிய வித்யாலயம் இருக்கிறது, நவோதய வித்யாலயம் இருக்கிறது. இவையெல்லாம் மைய அரசினுடைய கொள்கைப்படி நடத்தப்படுகின்ற பள்ளிக்கூடங்கள். அதிலே இந்தி இருக்கும். அதுபோல் PM ஸ்ரீ திட்டத்திலும் இந்தி இருக்கும். உனக்கு வேண்டாம் என்றால் விலகி கொண்டு போ. என்ன 400-500 கோடி ரூபாய் என்ன பெரிய சங்கதியா? ஆனால் அவர் என்ன சொன்னார் என்றால், வாதங்கள் எப்படி முன்வைக்கப்படுகின்றன என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். அந்த திட்டத்தில் உள்ள ஒரு 400-500 கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் தர மறுத்து விட்ட காரணத்தினாலே வாத்தியார்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை என்று சொன்னார். 48,000 கோடி கல்விக்காக ஒதுக்கப்படுகின்ற தமிழ்நாட்டில் 48,000 கோடி வரவு செலவு உள்ள கல்வி திட்டங்களில் வாத்தியாருக்கு சம்பளம் போட இந்த 500 கோடி ரூபாய் வராத காரணத்தினாலே தான் சம்பளம் போட முடியவில்லை என்று சொன்னால் எவ்வளவு கேட்பவனுக்கு
புத்தி இல்லை என்றால் கேழ்வரகில் நெய்வடியும் என்று சொல்வது போல மக்கள் அப்படி இல்லை. ஆனால் இது போன்ற வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. முட்டாள்தனமான மன்னனுக்கும் இந்த அரசுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா என்று கேட்கிறேன். ரொம்ப கேவலமாக போய்விட்டது. அந்த அறிவார்ந்த வாதங்கள் இல்லை. ஒரு காலத்தில் ராஜாஜி இங்கே இருந்தார், காமராஜர் இருந்தார், எவ்வளவு பெரிய தலைவர்கள் இருந்தார்கள். தமிழ்நாட்டுக்கே இன்னும் 500 ஆண்டுகளுக்கு 2 அறிஞர்கள் தான் உண்டு. ஒன்று ராஜாஜி, இன்னொன்று ஜெட்டு கிருஷ்ணமூர்த்தி. அவ்வளவு பெரிய அறிஞர். நான் 25 வயதாக இருக்கிற போது ராஜாஜியை சந்திக்கின்ற வாய்ப்பினை வாழ்க்கையில் ஒரு முறை பெற்றேன். அப்பொழுது காங்கிரஸ் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தேன். சின்ன பையன்களை எல்லாம் அப்பொழுது முன்னுக்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது காமராஜை பார்த்து விட்டு ராஜாஜி வீட்டுக்கு போனோம். ராஜாஜி வீட்டுக்கு போனால் வெள்ளைக்காரங்களோடு பேசி கொண்டிருந்தார். வாசலுக்கு நேரே பசுலுல்லா ரோட்டில் ஊஞ்சலில் உட்கார்ந்துருந்தார். அங்கிருந்து பார்த்தால் வாசலில் இருக்கின்ற எங்களை தெரியும். நாங்கள் 2-3 பேர் போயிருந்தோம். ஒரே ஒரு போலீஸ்காரர் இருந்தான். கவர்னர் ஜெனரலாக இருந்தோ அவர் வீட்டில் ஒரே ஒரு போலீஸ்காரன் இருந்தான். அவன் அதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. அந்த முரளி என்று கல்கியில் இருக்கிறவர் வந்தார். என்ன என்று கேட்டார். ராஜாஜியை பார்க்க வேண்டும். என்ன ராஜாஜியை பார்க்க வேண்டுமோ? பொருளங்க வாங்க போகிறது மாதிரி சாதாரணமாக சொல்கிறேன். அதெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கின்னு தான் பார்க்கணுன்னா. அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குறதுங்கிறதே அப்போ தான் நான் வாழ்க்கையில் முதலாகவே கேள்விப்பட்டேன். அதுக்கு முன்னாடி காமராஜ் வீடு தொடர்ந்து கிடக்கு. நாங்கள் போய் உட்காந்துக்குவோம். அப்புறம் அவர் வருவார், எல்வி சம்பளத்தை கொடுப்போம். அப்புறம் என்னப்பா அப்படிம்பார். ராஜாஜி சொன்னோன்னே அப்படின்னு நின்று நாங்கள் போகல. நீ உன் நம்பரை கொடுத்துட்டு போ, நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன், நாளைக்கு உனக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன். என்ன ஐயா நாங்கள் போட் மெயிலுக்கு போனோம். ஓ எல்லாம் முடிவு பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கியா ராஜாஜியை பார்க்க என்று சொல்லி விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். நாள் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். இந்த வெள்ளைக்காரர்கள்லாம் போன பிறகு ராஜாஜி அங்கிருந்து எங்களை பார்த்தார். பிறகு அவர்களை வர சொல்கின்றார். நான் கிட்டத்திலே போய் கும்பிட்டேன். அவர் காதை காட்டி கிட்டத்திலே வந்து பேசு என்று சொன்னார். அவர் பக்கத்திலே ரொம்ப நெருக்கமாக நின்று கொண்டு நான் பேசினேன். அவர் இந்த பக்கம் ஊஞ்சலில் இப்படி இருக்கிறார், நான் இப்படி பக்கத்தில் நின்று பேசுகிறேன். என்னுடைய இடது தோளிலே அவருடைய வலது கையை வைத்து கொண்டார். 20 மணித்துள் என்னோடு பேசிக் கொண்டிருந்தால் அந்த கையை எடுக்கவே இல்லை. ஒரு பெண்ணுடைய ஸ்பரிசத்தை விட சுகமானது அது. அப்புறம் கேட்டார் என்ன ஏது என்று வரிசையாக கேட்டுக்கொண்டே வந்தார். அதில் சுவையானது என்ன என்றால், நான் உங்களுடைய சுயராஜ்யாவை படிப்பேன் என்று சொன்னேன். சொன்னவுடன் ரொம்ப மகிழ்ச்சி, நீ எல்லாம் படித்தால் நல்லது என்று சொல்வார் என்று எதிர்பார்த்து அப்படி சொன்னேன். புரிகிறதா என்று கேட்டார். புரிகிறதா? கொஞ்சம் புரியும். என்ன விடாமல் படிக்க படிக்க புரியும் என்று சொன்னார். அதான் அவர். ஆகவே அதற்கு அப்படி ஒரு மனிதனை வாழ்நாளில் ஒரு முறை சந்திக்கவும் அவர் என்னுடைய தோளை தொடவுமான வாய்ப்பினை நான் வாழ்க்கையில் பெற்றேன். எவ்வளவு அந்த தரம்தான் சுவராஜ்யாவிலே கன்சிஸ்டன்சி இஸ் நாட் எ வர்ச்சு என்று ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அப்பொழுது பத்திரிகைக்காரர்களெல்லாம் அவரை கேட்டார்கள், சோசலிசத்தை ஆதரித்தீர்கள், அபேதவாதம் என்று எழுதினீர்கள், எவ்வளவு வலிமையான கருத்துக்களை எல்லாம் நீங்கள் சொன்னீர்கள், ஒவ்வொரு ஊருக்கும் எதற்கு ஒவ்வொரு கிணறு வேண்டும், ஊரிலே பொதுவாக ஒரு ஊரணி இருந்தால் தங்களுக்கு தேவையான நீரை தேவையான நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து எடுத்து செல்லலாமே, ஊருக்கு ஒரு பொதுவான ஊரணி இருப்பது போலத்தான் பொதுவான அரசு இருப்பது, பொதுமை அரசு இருப்பது என்று அபேதவாதத்தில் ராஜாஜி எழுதியிருக்கிறார். இவன் கேட்டான், அபேதவாதம் பேசினீர்கள், இப்பொழுது கடைசியிலே நீங்கள் அபேதவாதத்திற்கு எதிராக சந்தை பொருளாதாரத்தை, மார்க்கெட் எக்கானமியை பேசுகிறீர்களே என்று கேட்டார்கள். அதே போல ஒரு கட்டத்தில் நீங்கள் இந்தியை நீங்கள் தான் தமிழ்நாட்டில் திணித்தீர்கள், இப்பொழுது நீங்கள் இந்தியை கடுமையாக எதிர்க்கிறீர்கள், இங்கிலீஷ் எவர் ஹிந்தி நெவர் என்று கடுமையான சொற்களால் சொல்லுகிறீர்கள், இஸ் இட் கன்சிஸ்டன்ட் என்று கேட்டார்கள். அதுக்கு ராஜாஜி சொன்னார், கன்சிஸ்டன்சி இஸ் நாட் எ வர்ச்சு என்று சொன்னார். சொல்லிவிட்டு சுவராஜ்யாவில் இதை கட்டுரை எழுதினார். இந்த கட்டுரையை நான் படித்தேன். 15 ஆண்டுகள் கழிந்த பிறகு எனக்கு அதனுடைய பொருள் தெரிந்தது. 15 ஆண்டுகள் கழிந்த பிறகு ஒரு மனிதன் ஒன்றை எப்படி பார்க்கிறான், முன்னுக்கு பின் முரணானதா இல்லையா என்பது அல்ல முக்கியமானது, எந்த ஒன்றும் தர்மத்திற்கு உடன்பாடானதா இல்லையா என்பதுதான் முக்கியமானது. இப்படி சிந்திக்க நமக்கு தெரியுமா என்று கேட்கிறேன். தமிழகத்தில் இருக்கிற அரசு ஊழல், ஊழல், போதை அரசாங்கம். இந்த அரசு தொடருமானால்
அடுத்த தலைமுறை முழுமையாக நாசமா போயிடும். ஏனென்று சொன்னால் பாரத நாடு முழுவதும் போதைப் பொருள், அதாவது அதிகமா சிந்தட்டிக் ட்ரக், சர்க்காரே விற்கிற சாராயம் அது ஒரு பக்கம் இருக்கு. அந்த சாராயத்துல குவார்ட்டருக்கு 10 ரூபாயாம், அது கணக்கு பண்ணி கரெக்டா வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் ஃபுல்லா இருந்தா 40ன்னு. அந்த மாதிரி ஒரு போதையிலே இளைஞர்கள் அழிக்கப்பட்டு வருகின்ற ஒரு ஆட்சியாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கு. ஏனென்றால் சங்கரங்கோவில்ல போதை ஒழிப்பு மாநாட்டில் பேசும் பொழுது மேதகு ஆளுநருடைய கேள்விக்கு இன்னி வரைக்கும் இந்த நான் மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன்னு பிதற்றி கொண்டிருக்கின்ற உளறல் நிதியா அங்கிருந்து பதில் வரல. ஏன்னா மேதகு ஆளுநர் பெர்டினன்ட் கொஸ்டின் ரைஸ் பண்ணார். நீங்க கஞ்சா பிடிச்சிருக்கீங்க, போலீஸ் கஞ்சா வச்சிருக்கன்னு கைது பண்ணு. இதுவரை தமிழ்நாட்டுல 1 கிராம் சிந்தட்டிக் ட்ரக் வச்சவன மாநில அரசு பிடிச்சிருக்கா? அந்த என்ன ஜாஃபர் சாதிக் 2000 கோடி ரூபாய்க்கான போதைப் பொருள் கடத்திய கேஸ கூட நார்கட்டிக் கண்ட்ரோல் பியூரோ தான் கைது பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டுல 2 விஷயங்கள் தமிழக காவல்துறை கண்மூடி வேற பக்கம் திரும்பி கொண்டிருக்கு. ஒன்னு சிந்தட்டிக் ட்ரக், 2வது பயங்கரவாதிகள். எந்த பயங்கரவாதி மண்ணடியில போய் இறங்கி கைது பண்ணாலும் அது என்ஐஏ, தமிழ்நாடு போலீஸ் இல்ல. ஆகவே தமிழ்நாடு போலீஸ் பயங்கரவாதிகளையும் கைது செய்யறது இல்லை. இந்த சிந்தட்டிக் ட்ரக் வச்சிருக்கிறவன் மெத்தோபெட்டமின் மாதிரி அது 1 கிராம் கூட இது வரைக்கும் அதாவது கைப்பற்றப்படவில்லை. அது மட்டுமல்ல, நாம கேள்விப்படுகின்ற விஷயங்கள் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதா, அச்சமுறக்கூடியதா இருக்கு. சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு முன்னாடி, சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி எங்கெல்லாம் தமிழ்நாடுடைய இன்டெலிஜென்சியாவுடைய குழந்தைகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், லாயர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், இவர்களுடைய குழந்தைகள் படிக்குதோ அங்கெல்லாம் பொட்டலம் வைக்கிறான். ஆகவே இந்த கருணாநிதியின் குடும்பம் ஆட்சி தொடருமானால் தமிழ்நாடு முழுமையாக அழிந்து போகும். ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நேற்றுக்கு கூட 3 பேர் கொலை முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. என்ன செய்தியில எல்லாம் ஊடக நண்பர்கள் தான். நான் ரொம்ப அதனால உங்க மேல ஒரு பெரிய மரியாதையே வச்சிருக்கேன். அதுல டிவியில ஓடும் பொழுதே ஸ்க்ரோலிங் என்ன போடுறீங்க, குடிபோதையிலே தாக்கினான், குடிபோதையிலே கொலை செஞ்சான். ஆகவே இன்னைக்கு குடியிலே கெட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்துக்கு துணை முதல்வரா இருக்கிற நபர் வெக்கங்கெட்டு போய், அதாவது உடம்புல உப்பு போட்டு சோறு தின்னதுக்கான அடையாளமே கிடையாது. நான் இன்னும் மோடிக்கும் பயப்படல, ஈடிக்கும் பயப்படலன்னு நீங்க ஊடக நண்பர்கள், என்ன மாதிரி இருக்கிற சாதாரண ஒரு கட்சியின் அடிமட்ட தொண்டனை விட உங்களுக்கு அறிவு ஆற்றல் அதிகம். நீங்க உயர் நீதிமன்றத்துல முதல்ல டாஸ்மாக்கு தடை கேட்டு வழக்கு தொடர்ந்தது தமிழக அரசாங்கம். இதுவரைக்கும் அரசு டிபார்ட்மெண்ட் ரைட் ஆனதுங்கிறது தமிழ்நாட்டுல இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் தான். நீங்க அப்போ உடனே உயர் நீதிமன்றம் என்ன சொன்னது, நான் விசாரணை முடிக்கிற வரை தடையின்னு. விசாரணைகள் முடிந்து அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வர்றத என்ன தீர்ப்பு வந்தது, அமலாக்கத்துறையின் செயல்பாடு சரி, they can proceed ன்னு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுல மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய உத்தரவின்படி நடந்த ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானை அதகலம் பண்ணது ஆகாஷ். அது மாதிரி அறிவாலயத்தை அதகலம் பண்ண போறதும் ஆகாஷ் தான். ஆகவே கருணாநிதியினுடைய குடும்பம் மூகா முத்துவோட பேத்தி புருஷன் இதுல இன்வால்வ் ஆகியிருக்கார். எப்படி சாராய மந்திரி செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக் குமார்
ஒளித்து வைக்கப்பட்டவரோ அப்படி இவரும் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா ஒளிச்சு வச்சிருந்து அவர் தலைமறைவா இருந்து வர்ற மாதிரியா வந்தார்? இல்ல, நித்தம் போஷாக்கா சாப்பிட்டு அசோக்குமார் அந்த மாதிரிதான். அது மாதிரியா கருணாநிதி மகனோட பேத்தி புருஷனும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னா, அதனால அதிகம் பேசாதீங்க. உச்ச நீதிமன்றத்துல அவங்க விசாரிச்சு முடிக்கிறதுக்காக அதுவரை தடை சொல்லியிருக்காங்க. அது வெக்கேஷன் முடிஞ்சு உச்ச நீதிமன்றம் துவங்கும் பொழுது நிச்சயமா உயர் நீதிமன்றத்துல கிடைச்சது போல அமலாக்கத்துறைக்கு கோ அஹெட்னு கிடைக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, இப்போ டாஸ்மாக்ல குற்றச்சாட்டு என்ன, எம்ஆர்பியை விட அதிகமா சார்ஜ் பண்றீங்க. குவார்ட்டருக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்கன்னு ஒரு தமிழ் குடிமகனும் என்ன, நான் அந்த லிஸ்ட்ல வர மாட்டேன். ஏன்னா எனக்கு குவார்ட்டர்னா என்ன, ஆஃப்னா என்ன கணக்கு தெரியாது. ஆனால் நித்தம் இந்த அரசாங்கத்தால் குடிக்க வைத்து அழிக்கப்படுகின்ற குடும்பங்களுக்கு அவங்க குவார்ட்டருக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கறாங்க, சாப்புக்கு 20 ரூபாய் கொடுக்கறாங்க, புல்லுக்கு 40 ரூபாய். ஆகவே எம்ஆர்பிக்கு விட அதிகமா வசூலிக்கப்படுதுன்னு உலகத்துக்கே தெரியும். அதனால இது உச்ச நீதிமன்றத்திற்கும் நிச்சயமாக அறிந்திருப்பார்கள். அதனால எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் would give green signal to ED. அதான் நான் சொல்றதுக்கு